டொவினோ தாமஸோட அடுத்த படம் டைட்டில் நிறைவேட்டா இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு குடும்பஸ்தான் மூவிக்கான OTT ரைட்ஸ் Zee5 வாங்கிட்டாங்க. அதை இன்னைக்கு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஜனவரி 24 படம் ரிலீஸ் ஆகும். சுந்தர்சியோட வல்லான் படம் ஜனவரி 24 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான ட்ரெய்லரும் இன்னைக்கு வரப்போகுது. இந்த வீடியோ நான் ரெடி பண்ற வரைக்கும் ட்ரெய்லர் வரல. இனிமே வந்திருந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. டிடி ரிட்டர்ன்ஸ்ங்கிறது தில்லுக்கு தொட்டு தான். தில்லுக்கு தொட்டுல பார்ட் 1 பார்ட் 2 வந்துச்சு. பார்ட் 3க்கு தான் டிடி ரிட்டர்ன்ஸ்னு பேரு. இப்போ இது பார்ட் 4. டிடி நெக்ஸ்ட் லெவல் இதோட பேரு. பிரேம் ஆனந்த் டைரக்ஷன்ல சந்தானம், செல்வராகவன், கௌதம் மேனன், யாஷிகா ஆனந்த் நடிக்கிறாங்க. மே மாசம் படம் ரிலீஸ் ஆகும். மதகஜராஜா படம் இப்போ வரைக்கும் 47 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. சோ டவுட்டே இல்ல, பொங்கல் வின்னர் இந்த மூவி தான். குபேரா மூவிக்கான ஒர்க்கிங் ஸ்டில் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மூவிக்கான அப்டேட் எல்லாமே கூட அடுத்து நிறைய வரப்போகுது. சர்தார் 2வோட ஷூட்டிங் வந்து சென்னையில செட்டு போட்டு தான் நிறைய ஷூட்டிங் போச்சு. இப்ப இதை முடிச்சிட்டு அடுத்து திண்டுக்கல்ல ஷூட்டிங் போகுது. அதுக்கு அடுத்து அப்ராட்ல ஷூட்டிங் போகும். அப்ராட்ல வந்து சாங்கா ஷூட் பண்ண போறாங்க. கார்த்தியோட பர்த்டேக்கு இந்த மூவிக்கான டீசர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சி படத்தை கேரளாவில ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. நிறைய பெரிய மூவிஸ் கேரளாவில இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த படத்தை இவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. ரெட்ரோ மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிப்ரவரியில வர வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. டிசம்பர்ல வர வேண்டிய சாங் இது. ஆனா சாங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லுக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனவரிலயும் சாங் வரல. இப்ப பிப்ரவரியில வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் வந்தா சொல்றேன். லியோ படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் கோட்டு படத்துக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் ரெண்டு படத்துக்கான வசூலும். சோ லியோக்கும் கோட்டுக்குமான ரெஸ்பான்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லியோ படத்தை விட கோட்டுக்கு கொஞ்சம் தான் கம்மி. ஆனா மத்த ஸ்டேட்ல தான் லியோ படத்துக்கான ரெஸ்பான்ஸ் அதிகம் கோட் படத்தை விட. இது வந்து ஆடியன்ஸோட மைண்ட் செட் தான். கோட் படத்தை விட லியோ படம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதான் நம்ம ரீசனா சொல்ல முடியும். 96ஓட பார்ட் 2 எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. இப்பதான் அதுக்கான ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இனிமே தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ககனமார்கன் ரிலீஸ் அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் வர வாய்ப்பு இருக்கு. ஜெயிலர் 2க்கு ரிலீஸ் டேட்டை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இவர் ஒரு டேட் ஒன்னு சொல்லிருக்காரு. இது கன்ஃபார்ம் கிடையாது. இன்னும் ஷூட்டிங்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணல. கூலி படம் ஆகஸ்ட்ல வர சான்ஸ் இருக்கு. இது நிறைய முறை நான் சொல்லிட்டேன். திருப்பதி மூவிக்கான வசூல கேட்டிருக்காரு. இதெல்லாம் பழைய படம், இதுக்கெல்லாம் வசூல் ரிப்போர்ட் இல்ல. பேரஸ் படம் மலேசியா OTT பிளாட்ஃபார்ம்ல வருமானு கேட்டிருக்காரு. நேற்றுக்கு நான் OTT அப்டேட் பார்க்கும்போது இந்தியாவுக்கு அவுட் சைட்ல எதுவும் வராதுங்கிற மாதிரி அவங்க சொல்லல. சோ அங்க வரும், இல்லன்னா நாளைக்கு பார்த்தா தெரிய போது வந்திருக்கா என்னன்னு. 7 கடல் 7 மலை மூவில சூரியோட ரோல் பத்தி கேட்டிருக்காரு. அவருக்கு ஒரு முக்கியமான ரோல்னு சொல்றாங்க. ஆனா எப்படிப்பட்ட ரோலுங்கிறது படம் வந்தோன்னு தான் பார்க்கணும். படைத்தலைவன் மூவிக்கான ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. பொங்கலுக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனா அப்புறம் போஸ்ட்போன் ஆகிட்டு புது ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். ஜெயிலர் 2 ஜெயிலர் 1ஓட கண்டினியூவானு கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை ப்ரீக்வலா கூட அவங்க எடுக்கலாம். அதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்கு. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஸ்டோரி ப்ரீக்வலா சீக்வலானு மோஸ்ட்லி சீக்வலா இருக்கதான் வாய்ப்பு அதிகம்னு எனக்கு தோணுது. ஹிப்ஹாப் தமிழாவோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. நான் வந்ததும் சொல்றேன். ஜெயிலர் 2 படத்துக்கு 2.0 படம் அளவுக்கு ஹைப் இருக்கான்னு கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இல்ல, ஆனா ஒரு ஹைப் இருக்கு. ஃபேமிலி படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் வந்தது நிறைய பேருக்கு தெரியல. சோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி ஹிட் ஆயிருக்கும்? சுமாரா போன படம் தான். இந்த கமெண்ட் பண்ணற வந்து அப்டேட்டா கேளுங்க. ஒப்பீனியனா கேட்காதீங்க. அடிக்கடி ஒப்பீனியன் கேட்கலாம் தப்பு இல்ல. ஆனா மோஸ்ட் ஒப்பீனியனாவே கேக்குறீங்க. அப்டேட்டா கேளுங்க. இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்காதீங்க. வாய்ப்பு இருந்தா நானே இதை சொல்லிருவேன். அது ஒரு அப்டேட்டாவே சொல்லிருவேன். அண்ட் இந்த கமெண்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர்ல நீங்க சொன்ன இந்த ஃபைட் சீக்வன்ஸ் நான் நோட் பண்ணேன். அண்ட் அர்ஜுனோட ரோல் மூவில ஸ்ட்ராங்கா இருக்குமா இருக்காதான்னு படம் வந்தோன்னு தான் தெரியும். நம்மளே படம் வரதுக்கு முன்னாடி முடிவு பண்ண முடியாது இது ஸ்ட்ராங்கா இருக்கும் இருக்காதுன்னு. இந்த கமெண்ட் பண்ணறதுக்கு நான் என்னத்த சொல்றது? 3-4 தடவை இதுக்கு நான் பதில சொல்லிட்டேன். ஒன்னோட்டு ஒரு நாள் கமெண்ட் பண்ணி படிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இந்த இன்ட்ரோ விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. அதை நானே பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க அதை சொன்னீங்க, நான் செஞ்சேன். ஆனா இப்ப அது குறையவே போய்கிட்டு இருக்கு. இது ஏன் அப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்குன்னு. சோ இன்ட்ரோவை நான் பாத்துக்கிறேன். ஆடியன்ஸ் கொஞ்சம் அதுல கை வைக்காம இருங்க. இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். எவ்வளவு கமெண்ட் ரிப்பீட்டட் கமெண்டா வரும் நான் எதிர்பார்க்கல. நிறைய முறை சொன்ன அப்டேட் அண்ட் நிறைய பேர் ரிப்பீட்டட் கமெண்ட் ரீசெண்டா நோட் பண்றதும் இல்ல போல. ரிப்பீட்டட்ல போட்ட கமெண்ட்ஸும் திரும்ப வருது. சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. புதுசா வரவங்களுக்கு சொல்லணும்னா இதெல்லாம் அதிக முறை சொன்ன அப்டேட். அதனாலதான் இப்படி சொல்றேன். டெய்லி ஒரே கமெண்ட் எடுத்து சொல்லிட்டு இருந்தா ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குற ஆடியன்ஸ்க்கு அது போர் அடிக்கும். அதான் இப்படி சொல்றேன். நீங்க புது அப்டேட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனியா எடுத்து சொல்லுவேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.